ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரமல் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரமல் செஞ்சிடலாம். அதுக்காக 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் சர்க்கரையவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நிமிஷம் போல் இப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலை இந்த ட்ரேயில் சேர்த்துடலாம். புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேரமெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரேலையோ இல்லை நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த கேரமெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டுறலாம். நல்லா செட் ஆகி வரணும். இது நல்லா செட் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். இது நுரப்பொங்க நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். புட்டிங்க்கு ஸ்வீட்னஸ் மைல்டாக தான் இருக்கணும். அடுத்ததாக மில்க் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்து அரைக்கும்போது புட்டிங் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ மில்க் பவுடர் சேர்த்துக்கிறதுனால நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய அளவு 100 மில்லி. பாலும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு முறை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முட்டை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதில் அரைச்சிக்கோங்க. நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த புட்டிங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட் மேலே இந்த ட்ரேவை வச்சிடலாம். இப்போ இது நல்லா பேக் ஆகி வரணும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் வரணும் பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த ஓரங்களில் இந்த மாதிரி கத்தியை விட்டு நல்லா எடுத்து விட்டுருவோம். இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேரமல் மில்க் புட்டிங். நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு கேரமல் மில்க் புட்டிங். இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.